அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி அனலைஸ் யூடியூப் சேனல். லாஸ்ட் 2 வீடியோவில் ஜேஏ கட் ஆஃப் மற்றும் டைப்பிஸ்ட் கட் ஆஃப் பார்த்தோம். இந்த வீடியோவில் குரூப் 4 உடைய சேலரி எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எந்த ரேங்க் வரை ஜாப் பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரண்ட்லி டிஏ பார்த்திங்கன்னா 55% ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஜூலையில் டிஏ மாற்றி கொடுத்துருக்கணும், இன்னும் கொடுக்கல. அது ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே டிஏ பார்த்திங்கன்னா 58% வந்துடும். அதனால் இப்போது டிஏ 55%க்கு எவ்வளோ சேலரின்னு பார்க்கலாம். டிஏ 58%க்கு எவ்வளோ சேலரின்னு பார்க்கலாம். 7th பே கமிஷன் அடிப்படையில் வந்த சேலரி. இப்போது 8th பே கமிஷனுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 2026 அமல்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் 2027க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ சேலரி குரூப் 4ல் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு இனி வரும் வீடியோவில் நாம் பார்ப்போம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. பயனுள்ள தகவல்கள் பகிரப்படும். இப்போ குரூப் 4ல் பாஸ் பண்ணி ஜாப் போகிறவங்களுக்கு 7th பே கமிஷன் படி லெவல் 8 அதில் பே பேண்டு பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரலும் பே பேண்டு இருக்குது. பே பார்த்திங்கன்னா 19,500. டியர்னஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 55% இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அடிப்படை ஊதியத்திலிருந்து 55% அகவிலைப்படியாக குரூப் 4ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா 19,500ல் 55% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,725. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 1,800 சென்னை சிட்டினா. மற்ற சிட்டிஸில் மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1,200. அதுக்கு அடுத்தபடியாக 800 ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. மாநகராட்சிகளில் பார்த்திங்கன்னா 500 ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். மெடிக்கல் அலவன்ஸ் காமனாக 300 எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. சிசிஏ 360 கொடுக்குறாங்க. ட்ராவலிங் அலவன்ஸ் ஏதாச்சும் ட்ராவலிங் அலவன்ஸ் இருந்தால் அப்போ கொடுப்பாங்க. கன்வீனியன்ஸ் அலவன்ஸும் யாருக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்போது டோட்டலாக ஒரு குரூப் 4ல் ஜாபுக்கு இன்றைக்கி நீங்கள் போகிறீங்கன்னா அடிப்படை ஊதியம், டியர்னஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்ஸ், சிசிஏ இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 32,685. இன்றைக்கி ஜாயின் பண்ணால் இவ்வளோ சேல்ரி உங்களுக்கு கிராஸ் சேல்ரியாக வரும். இதே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது டிஎன்எஸ் அலவன்ஸ் 58% மாறிடும். இப்போது அடிப்படை ஊதியம் பார்த்திங்கன்னா 19,500ல் 58% 11,310 ரூபா. இப்போது இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 33,270 ரூபாய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கிராஸ் சேலரியாக வரும். இதில் டிடக்ஷன் எவ்வளோ எதில் பிடிப்பாங்கன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. சேல்ரி 2003க்கு பிறகு ஓல்டு பென்ஷனை தூக்கிட்டு சிபிஎஸ் என்ற முறையை அமல்படுத்தி அது 10% பிடித்தம் செய்து ரிட்டையர் ஆகும்போது பல்க் அமௌண்ட்டாக திருப்பி தர நடைமுறை அமலில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாம் வாங்குகிற அடிப்படை ஊதியம் மற்றும் டியர்னஸ் அலவன்ஸ் இது ரெண்டுத்தையும் 10% பார்த்திங்கன்னா சிபிஎஸ்க்கு டிடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 55% டியர்னஸ் அலவன்ஸுக்கு சிபிஎஸ் 10% பார்த்திங்கன்னா 3,023. அதே 58% டிஎன்எஸ் அலவன்ஸ்னால் சிபிஎஸ் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,081 ருபீஸ். ஸ்பெஷல் பிஎஃப் 70, என்ஹெச்ஐஎஸ் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்காக 300 டிடக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்ஐசி ஏதாச்சும் பாலிசி எடுத்திருந்தால் அதுக்கு டிடக்ஷன் சேலரி ரெக்கவரியாக பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இதுக்கு முன்னே 10,000 இருந்தது. பொங்கலுக்கு வாங்கிக்கலாம் அல்லது தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். இப்போது 20,000 மாற்றிட்டாங்க. அது வாங்கியிருந்தால் இதில் டிடக்ஷனில் வரும். எவ்ரி மந்த்து 2,000
டிடெக்ஷன் பண்ணுவாங்க. எஃப்பிஎஃப் அது ஒரு 110 வந்து பிடிக்கிறாங்க காமனாக. ஐடி வந்து அப்ளிகபிள் ஆகிறவங்களுக்கு ஐடி டிடெக்ஷன் ஆகும். இப்போ டோட்டலாக டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3503 55% டிஏக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். 58% டிஏக்கு 3561 டிடெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அப்போது டோட்டலாக வந்து குரூப் 4 சேலரி எவ்வளோன்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தினத்தில் நீங்கள் குரூப் 4ல் ஜாயின் பண்ணிங்கன்னா கிராஸ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,685. அதே நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 33,270 தான் மாறிடும். இப்போ டிடெக்ஷன் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தினத்தில் 3,503 வந்து டிடெக்ஷன் இப்போ பிடிப்பாங்க. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணும்போது 3,561 ரூபா வந்து பிடிப்பாங்க. இப்போது நெட் சேல்ரி சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுடே நீங்கள் குரூப் 4ல் ஜாயின் பண்ணால் 29,182 ரூபாய் வந்து உங்களுக்கு கையில் சம்பளமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணும்போது 29,709 ரூபாய் உங்கள் கையில் வந்து சேலரியாக வந்து கிடைக்கும். இப்போ இனிமே வர குரூப் 4ல் பாஸ் பண்ணுறவங்க, இப்போ பாஸ் பண்ண போகிறவங்க அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட்னால் 2026ல் 8th பே கமிஷன் வரப்போகுது. அதில் இந்த சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.